உடல்நலக்குறைவால் காலமான கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் கடந்து வந்த பாதை குறித்து இப்போது பார்க்கலாம். கோவா மாநிலத்தின் மபூசா பகுதியில் 1955ஆம் ஆண்டு பிறந்த மனோகர் பாரிக்கர் மும்பை ஐஐடியில் தனது உயர்கல்வியை முடித்தவர். சிறுவயது முதலே அரசியலில் ஆர்வம் கொண்ட பாரிக்கர் 1994ஆம் ஆண்டு கோவா சட்டப்பேரவையில் எம்எல்ஏவானார். தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு கோவாவின் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2000ஆம் ஆண்டு முதல் முறையாக கோவாவின் முதலமைச்சராக மனோகர் பாரிக்கர் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் 2 ஆண்டுகள் மட்டுமே அந்த ஆட்சிக் காலம் நீடித்தது. பின்னர் 2002ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று அமைக்கப்பட்ட பாஜக அரசின் முதலமைச்சராக 2வது முறையாக பதவியேற்றார். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைத்தபோது பாதுகாப்பு அமைச்சராக மனோகர் பாரிக்கர் பதவியேற்றார். 2017ஆம் ஆண்டு கோவா மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத குழப்பமான நிலையில் பாரிக்கர் மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்பினார். சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் கோவாவில் ஆட்சியமைத்தார் மனோகர் பாரிக்கர். ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்க மருத்துவமனை, டெல்லி எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றார். ஆனாலும் சிகிச்சை பலனின்றி அவரின் உயிர் பிரிந்தது. 2 நாட்களுக்கு முன்பு பாஜக எம்எல்ஏ பிரான்சிஸ் டிசோசா உயிரிழந்தார். தற்போது மனோகர் பாரிக்கர் காலமானதால் கோவாவில் பாஜகவின் பலம் 13ஆக குறைந்துள்ளது.